ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போரூரில் ஒரு கடையில் வந்து க்ரோ பேக்ஸ், மண்புழு உரம், பயோ பூஸ்டர், அப்புறமா விதைகள் இது எல்லாமே வாங்க போகிறோம். போரூரில் அந்த கடையில் வந்து ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நான் அந்த கடையோட லிங்க்கை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த கடைக்கு போயிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ கடைக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் முக்கியமாக காட்டுறதுக்கு இந்த டிராயிங்காக தான் இந்த ஸ்பேஸில் உட்காந்து நான் பேசுகிறேன். இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு லிட்டில் கிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட். அவளோட நேம் வந்து ரம்யா. அவள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சிருக்கா, ரெம்ஸ் மேஜிக்னு. ஸோ அவள் ட்ரா பண்ணது தான் இது. அவள் நிறைய ஆர்ட் கிராஃப்ட்ஸ் ஒர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளோட இன்ஸ்டா பேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறா. மேக்ஸிமம் வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் பண்ணி கொடுக்குறா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ், ஆல்பம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக அவள் பேஜுக்கு போய் பாருங்க. அந்த பேஜோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வாங்க போகலாம். நம்ம அந்த கடைக்கு போய் என்ன வெரைட்டியான பேக்ஸ், க்ரோ பேக்ஸ், அதே மாதிரி சீட்ஸ், ஃபர்டிலைசர், கொக்கோபீட் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் மணிதர்மா போரூரில் இருக்குது. அதோட விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா இதான். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பார்க்க ரொம்ப சின்ன கடையாக தெரிஞ்சாலும் ரொம்ப பெரிய ஷாப் தான். உள்ள நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம கார்டனிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கடையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் கடையோட ஓவர் வியூ. ஸோ கடை இப்படி தான் இருக்குது. உள்ள வெளியில் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், செம்மண், கொக்கோபீட் எல்லாமே இருக்குது. ஸோ உள்ளே பார்க்கலாம் கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கார்டனிங்க்கு தேவையான எல்லா விதமான உரங்கள், வெர்மி கம்போஸ்ட், ராக் பாஸ்பேட் அந்த மாதிரி, ஸோ நீம் கேக் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம கிளைம்பர்ஸ்லாம் வளர்த்தோம்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெட், எல்லா விதமான க்ரோ பேக்ஸுமே இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லா வெரைட்டியுமே இருக்குது. ஸோ 18x9, 18x6, அதை விட பெரிய பேக் 12x12, 12x6, 15x15 எல்லா என்னென்ன வெரைட்டி, என்னென்ன நீங்கள் ஹைட் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி எல்லாமே அந்த கடையில் இருக்குது. ஸோ விதையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அரைக்கீரை, சிறுகீரை, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, புளிச்சக்கீரை, மிளகாய், பச்சை கத்திரிக்காய், செடி காராமணி, சிறுகீரை, அரைக்கீரை எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த அண்ணா கிட்ட கேட்போம் எப்படி நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு. சொல்லுங்கள், நான் எப்படி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறது? இப்போ பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு வெர்மி கம்போஸ்ட்டு, கொக்கோபீட்டு, ரெட் சாயில் இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் திங் எடுக்குது. இது தவிர்த்து நீங்கள் மாட்டுசாணம் உரம் அப்படி இல்லைன்னா சாதா மக்கின உரம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டு அந்த உரம் வந்தால் எந்த உரம் ரெடி பண்ணாலும் இந்த மிக்சர் தான் வந்து பாட் மிக்ஸ் ரெடி பண்ண போகிறீங்க. அதுக்கு ஒரு பேக் சைஸ் தான் ஃபஸ்ட்டு. ஒரு க்ரோ பேக்னா ஒரு அடிக்கு ஒரு பேக் ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குன்னா அந்த பேக் ஒரு 10 கிலோ இல்லை 15 கிலோ அளவு பிடிக்குதுன்னா அந்த அளவுக்கு மண் ரெடி பண்ணுறதுனா நான் சொன்ன மீட்டர்லாம் கலந்துருக்கும் ரெடி பண்ண போகிறது. ஒரு 2% ஒரு 100 கிலோ ரெடி பண்ண போகிறீங்கன்னா அதில் 50 கிலோ கொக்கோபீட் இருக்கணும். புரியுதுங்களா? 25 கிலோ ரெட் சாயில், 25 கிலோ நான் சொன்ன உரம்லாம் கலந்து மாட்டுசாண உரம், வெர்மி கம்போஸ்ட்டு இல்லை தனியாக மக்கின உரம் இதெல்லாம் கலந்து இந்த ரேஷியோவில் தான் போடணும். இது கூட ஃபெர்டிலைசர் ஐட்டம் ஆர்கானிக் ரெடி பண்ண போகிறீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர், பாஸ்போ, பொட்டாஷ் அந்த மாதிரி இருக்கும். நைட்ரஜன் ஃபெர்டிலைசர், என்பிகேன்னு சொல்லுவாங்க, அது சேர்த்துக்கலாம். ப்ரிகாஷன் மெத்தடுக்காக நீங்கள் என்பிகே போட்டுக்கலாம். என்பிகே விட அதே என்பிகே சேர்ந்து வரும். இது நீம் கேக் அதுதான் அது கூட சேர்த்துக்கலாம். இப்படி அதெல்லாம் முன்கூடியே நம்ம சேர்க்கறது தான் ஆர்கானிக்கில். அந்த ஒரு விஷயம் தான்.
அதை தவிர்த்து செடி நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் விதை வந்து இந்த ஆள்காட்டி விரல் இருக்கும் அந்த மண்ணை ரெடி பண்ணி போட்டிங்கன்னா ஒரு பேக்கில் முக்கால்வாசி ஃபில் பண்ணணும். எல்லாம் கலந்து தான் நான் சொன்ன இந்த கொக்கோ பீட்டு, வெர்மி கம்போஸ்ட், ரெட் சாயில், மற்ற ஒரு எல்லாம் சமமாக கலந்து. சமம் கிடையாது, ரேஷியோ. 100 கிலோவுக்கு முன்னேறி சொன்ன மாதிரி தான் 50 கிலோவுக்கு கொக்கோ பீட் 2%. ஓகே, 2% கொக்கோ பீட்டு, மீதி 1% ரெட் சாயில், வெர்மி கம்போஸ்ட் இதை போட்டு வேண்டியது. நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த என்பி கண்டென்ட்லாம். இப்போ நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஒரு 100 கிலோவுக்கு இதெல்லாம் கலந்ததே ஒரு 5 கிலோ அந்த மாதிரி மெத்தடில். ஒரு 3 வந்து ஊக்குவிக்கு கொடுக்கும், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷு. ஒரு 2 வந்து முன்கூட்டியே வரநோய் தடுக்கிறதுக்கு இருக்கும், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா அந்த மாதிரி. இது கூட நீங்கள் கேள்விப்பட்டு தான் இருக்கீங்க, அந்த விஷயம் தான். இதை வச்சுட்டு இந்த விதை எப்படி போடணுன்னா அதில் மண்ணை ரெடி பண்ணிவிட்டு வெட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, ரொம்ப வெட்டாக இருக்கக்கூடாது. நார்மல் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தால் போதும். தண்ணி இந்த கைப்பிடி இந்த மண்ணை எடுத்து குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி குடி இருக்கணும், ஒரு கைப்பிடி. நம்ம முன்னே சாப்பிட்ட மாதிரி தான் கொழுக்கூட்ட அளவு இது குடிச்சோம்னா கை பிடிக்கணும். அதுதான் ஈரப்படும். தண்ணி தோறம் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் பேகை முக்கால்வாசி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு விதை 2 விதை எடுத்து ஆள்காட்டி விரல் இடத்துல அதில் 3 விட்டா போதும். 3 விட்டு லைட்டாக மண்ணு மேலே போட்டு ஒரு வாரம் இல்லை 10 நாள். ஃபாஸ்ட் குறையினா ஒரு வாரத்தில் செடி முளைப்பு வந்துடும். இல்லை ஸ்லோ குறையினா 10 நாள். அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த செடியை வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த தழை அதை பாதுகாக்கிறது தான் அடுத்த மெத்தேடு. அதுக்கப்புறமா அந்த ஒரு வாரம் 10 நாளில் உரம். இப்போதைக்கு ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு வெர்மி கம்போஸ்ட் போட்டாலே போதும். அப்படின்னா அது என்பி கண்டென்ட் மிக்சர் இருக்கும், அதை தனியாக மிக்ஸ் பண்ணி அது போட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யான்னு சொல்லிட்டு ஆர்கானிக். அதுதான் பேசிக். ஃபஸ்ட் நீங்கள் அடிக்கணும், இதான் நீங்கள் இவ்வளோ கண்டினியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செடியை வளைச்சி செடியை பொறுத்தது பூ வைக்கல இல்லை செடியை பொறுத்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு என்ன மருந்து ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சீசன்ல என்னென்ன பிப்ரவரி நீங்கள் கொடி போட தேவையில்ல, வெஜிடபிள்ஸ் போடலாம். தக்காளி, வெண்டைக்காய், மிளகா, கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். ஆனால் எது வச்சாலும் ஈவினிங் டைமில் வைங்க. வெயில் காலையில் வச்சுட்டு ஒரு இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணினா அடுத்த 12 ஹவர் பார்த்தா வெயிலாக தான் இருக்கும். அடுத்த 8 ஹவர் 9 ஹவர். அதுக்கு பதிலாக நீங்கள் ஈவினிங்கில் வச்சிங்கன்னா ஒரு 4-5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்கன்னா நைட் ஃபுல்லாக அந்த வச்ச விதையும் சரி செடியும் சரி அந்த நிழல்லே இருக்கும். அப்போ உங்களுக்கு சத்துன்னு வாடாது. ஒரு செடியை நீங்கள் நட்டால் கூட அந்த வேர் வந்து இந்த மண்ணு கூட பிடிக்கிறதுக்கு அதுக்காவது 20 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். அதுக்கு தான் நீங்கள் ஈவினிங்ல இப்போ இந்த வெயிலுக்காக ஈவினிங் பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம கொக்கோ பீட்டு தண்ணியில போடுறோம் இல்லையா, அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணணுமா இல்ல அளவு தான் தண்ணி அதுலயும்? ஒரு கொக்கோ பீட்டு 5 கிலோ பிளாக்னா ஒரு 15 லிட்டர், 15ல இருந்து 7 லிட்டருக்குள்ள தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேல ஊற்ற அதை போட்டீங்கன்னா அதை டப்பா மட்டும் பெருசா போடுங்க. ஒரு 25 கிலோ 30 அளவுக்கு அந்த மாதிரி பெரிய டப்பாயில அந்த 5 கிலோ கொக்கோ போட்டு போட்டு தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. நிறைய ஊற்றலாம், ஆனா அதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க இது போட போறீங்க, மற்ற வெர்மி கம்போஸ்ட் ஈரமாக தான் இருக்கும், ரெட் சாயில் தான் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதனால தண்ணி அதிகமாக தேவை, அதுக்காக தான் போட போகுது. ஆனா என்ன ஒண்ணு அளவு ஊத்துட்டீங்கன்னா ஈஸியா மிக்சிங் எல்லாம் கரெக்டா இருக்கும். எல்லாம் திரும்ப அந்த ஈரத்தை சரி பண்ணதுன்னே திரும்ப மேல கொட்டினே இருக்கிறதா இருக்கும். வேலை தான் நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் அளவோட செஞ்சா நமக்கு ஈஸியாக வேலை முடியும். அதுதான் பண்ண போறோம். கொக்கோ பீட் விஷயம் முதல்ல கொக்கோ பீட் தான் நீங்க பண்ண வேண்டிய வேலையை. அதுதான். இன்னொன்று கொக்கோ பீட் ஏன் போடுறாங்கன்னா மாய்ஸ்சர் தான் மெயினா. நீங்க அடுத்து ரெடி பண்ணும்போதும் மண் உங்களுக்கு என்னதான் மண் அரிச்சாலும் சுற்றி பேக் அரிச்சாலும் பேக் வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு. அந்த கொக்கோ பீட் தான் அந்த மண் சாயில் வெர்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்த வாட்டி போடுறதுக்கும் கொக்கோ பீட் மாற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செம வெயில். நான் இந்த டைம் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக அந்த அண்ணன் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டை வெயிலில் வந்து நம்ம செடி வைக்கக்கூடாது. ஸோ இப்போ வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் கொஞ்சம் வாடி போய் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த கடையில் இருந்துன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிடி ஃபர்டிலைசர், அடுத்தது அப்புறம் ஒரு 7 பேக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1 அடி பேகு. அதுக்கப்புறம் இதுல 2-3-4 செடி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் சைஸ் பேக். இதுல கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்த்தீங்கன்னா இது கீரை. ஸோ இது நல்லா அகலமா இருக்கு இல்லையா, ஸோ இதுல கீரை வைக்கலாம். ஸோ இது கீரை வைக்கிறதுக்காக நான் போட்டிருந்த கீரை ஒரு செட் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் செட் அதில் வளர்ந்து வர்றதுக்கு முன்னாடி நான் இதில் ஃப்ரெஷ்ஷாக போட்டேன்னா குட்டி பையனுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அந்த கடையிலேயே நாட்டு விதைகள் எல்லாமே கிடைக்குது. ஸோ எஸ், இது சிறுகீரை, அப்புறம் இது சிவப்பு கேரட்டு, காலிஃப்ளவர், மிளகாய். இது எல்லாமே எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கொக்கோ பீட், மண், உரம் எல்லாமே சேர்த்து, ஃபர்டிலைசர் எல்லாமே சேர்த்து, நீம் கேக்,
பவுடரை எல்லாம் சேர்த்து போட்டு பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கலாம் வாங்க. மண்புழு உரம் அதே கடையில தான் வாங்கினோம். ஸோ வந்து 1 கிலோ 10 ரூபாய் அந்த கணக்குக்கு 250 ஒரு 25 கிலோ மூட்டை வந்து இதை வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து போட்டு தான் இப்போ பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். வர்மி கம்போஸ்ட் வந்து 25 கேஜி நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, இப்படிதான் இருக்கு. காட்டுமாச்சோ. ஸோ இந்த மாதிரி நல்லா மண் மாதிரி பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபிடி ஃபர்டிலைசர். இதுவும் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நீம் கேக் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ செம்மண், நீங்கள் செம்மண் கிடச்சிதுன்னா இல்லை நல்ல ஆற்று மண் அந்த மாதிரி கலந்து, நல்ல கல்லெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி நல்லா இருக்கிற மண்ணை பார்த்து நீங்கள் செம்மண் போட்டிங்கன்னா கண்டிப்பாக செடி வந்து நல்லா வளருங்க. கல் மண்ணாக இருந்த மண்ணெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக செடி வந்து வளர்றதுக்கு அது வந்து தடையாக இருக்கும். ஸோ நல்ல செம்மண்ணாக எடுத்துக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கவுடங்க். ஸோ இது நல்லா காஞ்சி போயிருக்கு. இதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொக்கோ பீட்டும் நாங்கள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா உப்பி ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கி கரெக்டாக செட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெடி பண்ண பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ண வீடியோவுமே நான் எடுத்திருந்தேன், பட் மிஸ் ஆயிடுச்சு. ஐம் ஸோ சாரி. பாட்டிங் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விதைகள் எல்லாம் போட்டுடலாம். அந்த விதைகள் போடுற வீடியோவை பார்ப்போம். இப்போ கீரை விதை போட போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் மாடியில் போடுறதா இருந்தாலும் தரையில் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பள்ளத்தில் வந்து தான் நம்ம வந்து தண்ணி விடணும். கீரை வந்து இந்த மேடா இருக்கிற பகுதியில் வந்து கீரை விதைகளை போட போகிறோம். தண்ணி எப்பவுமே டெய்லி ஊற்றும் போது கீரை மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊற்றக்கூடாது. அது அப்படியே ரொம்ப முளை விட்டு வரும்போது அப்படியே படுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வராது. ஸோ அதனால இந்த பள்ளத்தில் தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கீரை அதுக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்துக்கும் சைட்ல இருந்து. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு வச்சாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம கீரை விதையை போட்டுடலாம். இந்த கீரை விதைகளை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை போட போகிறோம். நான் கீழே ஆல்ரெடி அரைக்கீரை கட் பண்ணேன் இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு வந்து போடும்போது காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மேடாக இருக்கிற பகுதியில் வந்து இந்த மாதிரி கீரை விதைகளை வந்து தூவிக்கங்க. இப்போ விதை போட்டுட்டோம். இந்த மண் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈரமாக தான் இருக்குது. நாங்கள் தண்ணி நினச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் விதை போட்டிருக்கோம். ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா விதை போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டே பை டே வளர்ந்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இந்த பள்ளத்தில் விட்டுக்கோங்க. கீரைக்கு அதிக அளவு தண்ணி விட்டுறக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் தண்ணி விட்டுறக்கூடாது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம். நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த க்ரோ பேக்கில் வந்து பச்சை மிளகாய் விதையை வந்து நம்ம தூவி விட்டுடலாம். பச்சை மிளகாய் விதை இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் கூட மிளகாயை பழுக்க வச்சுட்டு அதை காய வச்சு அந்த விதைகளை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கடையில் போய் வாங்கணும்னு தான் இல்லை விதைகள். ஸோ லைட்டாக அதுக்கு மேலே ஒரு கையளவு மண்ணடி தூவி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை போட்டுட்டோம். அடுத்தது வந்து மிளகாய் போட்டாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாம். நான் ஆல்ரெடி வெண்டைக்காய் போட்டிருந்தேன், அந்த ஸ்பேஸ் அதுக்கு பத்தாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போடலாம் அப்படின்ட்டு தனியாக ஒரு க்ரோ பேக்கில் போடுறேன். ஸோ வெண்டைக்காய் விதை பார்த்துக்கோங்க, பல்லாவர சந்தையில் வாங்கினது தான். ஸோ இதான் வெண்டைக்காய் விதை, இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம போட போகிறோம். நான் ஒரு 6 குழி எடுத்திருக்கேன். அதில் ஒவ்வொரு குழிலையும் ஒவ்வொரு விதை போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அதை மூடிடலாம். நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிடலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிக அளவுலையும் தண்ணி விடக்கூடாது. இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் போட்டுடலாம். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் விதை இப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு விதை போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 விதமான செடிகள் தான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு சீசனுக்குமே குறிப்பிட்ட சில செடி தான் வரும். எல்லா சீசன்லேயுமே எல்லா செடியுமே வளராது. ஸோ இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே வளரட்டும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
ஆல்ரெடி நான் வச்சுருந்த செடியெல்லாம் பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காய், சிவப்பு தண்டுக்கீரை, கொத்தமல்லி சுத்தமாக வரலைங்க. அண்டு கத்திரிக்காய் வந்து தொட்டி மாற்றி வைக்கணும். ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு இந்த ஸ்பேஸ் அதுக்கு பத்தாது. அண்டு இது பார்த்தீங்கன்னா கீழே இந்த தக்காளி செடி. ஸோ மாடு வந்து அது மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. ஸோ காப்பாற்றி நாங்கள் மேலே தொட்டியில் வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.